மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 7ஆம் வகுப்பு மேக்ஸுக்கான குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 மார்க்ஸுக்கு வந்து நமக்கு 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்து எழுதுக. அடுத்து பார்த்திங்கன்னா கோயிட் எடுத்து நிரப்புக. கோயிட் எடுத்து நிரப்புக வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்கும் நமக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் தான். மொத்தம் நமக்கு இதுக்குள்ளே வந்து நமக்கு 15 மார்க்குக்கு வந்து வந்துடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க்ஸ் இருக்கும். சரியாக தவறா ஒரு 5 சரியாக தவறா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு 2 மார்க்ஸு. அதில் நம்ம வந்து 10 மட்டும் எதுனா போதும். அதில் பாருங்கள் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. கூட்டுக பெருக்கற் பலன் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து இணைகரத்தின் பரப்பளவு, சாயசதத்தின் பரப்பளவு, இணைப்பக்க அளவுகள், சரிவகம், அந்த 3 இதை வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்து கோவைகளோட மதிப்பு, அதை வந்து கூட்டுறது, அடுத்து கழிக்கிறது. அது ஒரு டசன் வாழைப்பழங்கள் விலை இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ஈஸி தான். அப்புறம் வந்து ஒரு படம் கொடுத்து நமக்கு அதோட வந்து எக்ஸோட மதிப்பு கேட்பாங்க பார்த்திங்களா, அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு நாற்கர இணைகளை வரைக, அந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம வந்து 10 கொஸ்டின் மட்டும் எதுனா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்கல 3 மார்க் கொஸ்டின். நம்ம வந்து 5 கொஸ்டின் மட்டும் எதுனா போதும். அது நம்ம ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், XYயோட இது அதே மாதிரி லாஸ்ட் நமக்கு ஒரு படம் கொடுத்து அது வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கோவையில் பரப்பளவு சரிவகத்தை வச்சு ஒரு 3 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நம்ம வந்து 5 கொஸ்டின் மட்டும் எதுனா போதும். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சாய்ஸ் இல்லாமல் பார்த்து செஞ்சுக்கோங்க ஆன்சரை. இதே மாடல் இருக்க கொஸ்டினும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஜாமெண்ட்ரி இருக்கும். ஜாமெண்ட்ரி வந்து நமக்கு 2 கொடுத்து ஒரு ஜாமெண்ட்ரி வரைய சொல்லுவாங்க. நீங்கள் இதில் கொடுத்துருக்க 2 ஜாமெண்ட்ரியுமே நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு ஜாமெண்ட்ரி வந்துடும். ஸோ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து போட்டலாம். ஜாமெண்ட்ரி வரையும்போது நீட்டாக வரைங்க. ரொம்ப புள்ளியெல்லாம் குறிக்கும் போது கரெக்டாக அழகாக நீட்டாக வந்தாலே நமக்கு வந்து 5 மார்க்ஸ் ஃபுல்லாக கிடச்சிரும். வரைமுறை எழுதணும், அது நல்லா எழுதிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இது பார்த்தாலே போதும். கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துட முடியும்.